கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனம் கோயிலை இடித்துவிட்டு சாலை அமைக்க முயற்சிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊயக்குண்டராவி கிராம மக்களின் வீடு மற்றும் நிலங்களை விடியா ஆட்சியில் கடந்த 2008ஆம் ஆண்டு என்எல்சி நிறுவனம் கையகப்படுத்தியது. அதற்கு மாற்று இடமாக என்எல்சி தலைமை அலுவலகம் அருகே அமைந்துள்ள இந்திரா நகர் B1 மாற்று குடியிருப்பில் முறையான அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வெறும் கண் துடைப்பிற்காக மட்டும் மக்களை குடியமர்த்தினர். இந்த நிலையில் மீண்டும் விடிய அரசு பொறுப்பேற்றதில் இருந்து நிலம் கையகப்படுத்துவதில் என்எல்சி நிறுவனம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அதே பகுதியில் கோயில் உள்ள இடத்தை இடித்து அகற்றிவிட்டு சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள மக்கள் அராஜகத்தின் உச்சத்திற்கு செல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இந்த அரசு வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஊயக்குண்டராவில இருந்து வசித்தோம். எங்களுக்கு கோயில் அங்கே கொடுத்துருந்தாங்க. அந்த கோயிலை இங்கே எடுத்திருந்தாங்க. திரும்பி இந்த கோயிலை எடுத்து திரும்பி எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ரோடு போட்டுட்ருக்குறாங்க. எங்களுக்கு கோயில் வேணும். எங்களுக்கு அந்த தெய்வத்தை வச்சு கும்பிட்டு வேணும். அதே இடம் தான் வேணும். எங்களுக்கு வேறு இடம் கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம். எங்களுக்கு வேறு இடமும் கொடுக்கக்கூடாது. நாங்கள் இதனால தான் நாங்கள் தடுக்கிறோம். ஃபர்ஸ்டே கோயில் வேற இடத்துல இருந்துச்சு, இங்கே மாற்றி கொடுத்தாங்க. இப்போவே இந்த இடத்த விட்டு போக சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு இடம் எடுத்துமே எந்த ஒரு நிவாரணமும் எங்களுக்கு தரலை. ரொம்ப அங்கேயே நாங்கள் பாதிக்கப்பட்டு இங்கேயும் நாங்கள் பாதிப்புல தான் இருக்கிறோம். இப்போ இந்த இடத்த விட்டு எங்களை போக சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்?